பொலிவியாவின் பசுமையான மலைகளுக்கிடையே லா கிகுயேரா என்ற சிற்றூர் மெல்லிய பனிமூட்டத்தில் மறைந்திருந்தது. சேகுவாரா என்ற புரட்சி வீரனின் இதயம் இங்குதான் நிறுத்தப்பட்டது என்பதை அறிந்ததும் அந்த இடத்தை தொட வேண்டும் என்ற துடிப்பில் நான் அங்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட இடத்தை அடைய ஒரு அடர்ந்த காட்டு பாதையில் பயணிக்க வேண்டி இருந்தது. அது ஒரு சவாலான பயணமாக இருந்தது. காலை வெயில் நிலத்தை தொடும் முன் லா கெகுயேராவின் குளிர்காற்று என் மூச்சை பறித்தது. சிறிய குடிசைகள், மண் சுவர்கள், வானத்தை தொடும் மரங்கள். லா கெகுயேரா ஓர் நிழல் படிந்த கிராமம். ஊரின் நடுவில் சேகுவாராவின் நினைவு சின்னம் ஒன்று நின்றது. சேகுவாரா கைதான இடத்தை காண யூரோ பள்ளத்தாக்குக்கு செல்லும் பயணம் அப்போதுதான் தொடங்கியது. காட்டு வழியின் தொடக்கம் சாதாரணமாய் தோன்றினாலும் சிறு பாறைகள், புல்தரையில் ஒழுங்கற்ற தடங்கள். ஆனால் நிழல் வளைந்து கொடுக்கும் தருணத்திலேயே அடர்ந்த மரச்செடிகளின் கூட்டம் என்னை வரவேற்றது. Hola. ¿Cómo le va? ¿Cómo venimos a mojarnos? Mana. De frío. Mana. Rosina, hay que tirar el pantalón a la rodilla. ¿Qué es donde eres? Hay que ir así con un palito así. Ah, ya. Aquí ahora. வாலே கிராண்டில் சந்தித்து கொண்ட உள்ளூர் வழிகாட்டியான மரியோ இந்த பாதை புரட்சியின் இரத்தத்தால் நனைந்தது என்று ஸ்பானிய மொழியில் கதை சொல்ல தொடங்கினார். பாதையின் ஒவ்வொரு அடியும் புதிராயிருந்தது. முட்களால் கிழிக்கப்பட்ட காலணிகள், சரிந்து விழும் சரிவுகள், திடீர் மழை நீரால் உருவான சேற்று நிலங்கள். முதல் அடி எடுத்து வைத்ததும் காற்றின் அடர்த்தி என்னை சூழ்ந்தது. மரங்களின் கிளைகள் ஒன்றுக்கொன்று பின்னப்பட்டு பச்சை குழந்தைகளாய் வானத்தை மறைத்தன. கால்களின் கீழ் சரளை கற்கள் உருண்டன. வேர்கள் பாம்புகள் போல் தெரிந்தன. உயரமான பீடபூமியின் காற்று மூச்சை பிடித்து அமுக்கியது. ஆனால் மரங்களின் நிழல் வியர்வையை துடைத்தது. காட்டில் ஒளி முடக்கப்பட்டது போல் இருந்தது. குருவிகளின் சலசலப்பு, தூரத்தில் ஒரு நீரோடையின் முணுமுணுப்பு, இயற்கையின் சங்கீதம். ஆனால் வழிகாட்டி மரியோவின் கதைகள் அந்த அமைதியை வெடிக்க வைத்தன. 1967 அக்டோபரில் இங்கே துப்பாக்கி சத்தம் கேட்டது. சேகுவாராவின் குழு தாக்கப்பட்டது என்று அவர் சொன்னபோது காற்றில் ஒரு நடுக்கம் ஓடியது. இரவில் சேகுவாராவும் அவரது தோழர்களும் எப்படி மரங்களுக்கு இடையே ஒளித்திருப்பார்கள் என்று கற்பனை செய்தேன். முக்கியமாக பெருவிய கொரில்லா சினோ இரவில் கண் பார்வையை முற்றாக இழந்திருந்தார். அவர் இரவுகளில் கெரில்லாக்களுக்கு பெரிய சுமையாக இருந்தார். மரப்பட்டைகளில் பழைய துப்பாக்கி தோலைகள் இன்னும் தெரிந்தன. இங்குதான்
சேகுவாராவின் குழு நெருக்கடியை சந்தித்திருக்கிறது என்று வழிகாட்டி மரியோவின் வார்த்தைகள் இலைகளின் சலசலப்பில் கலந்தன. De la quebrada del Churo. Militares bajan simultáneamente y capturan al Che en la quebrada del Churo. Ahí abajo. Capturan Che, Willy y Chino. Chino. Anisha. Capturan, no, tres. Tres. Che, Willy y Chino. Chino. Capturan a Che, lo hieren en pantorrilla, en la pantorrilla, lo hieren, y de ahí también a Willy y Chino hieren, está herido. Y de ahí lo llevan a la higuera, caminando hasta la higuera. Allá, la higuera. Ahí fueron encontrados los cuatro guerrilleros que escapan de la higuera. 4 guerrilleros en el río Misque. Killing. Miquel, Killing. Julio, Coco. No, no lo tengo muy claro, pero ahí mueren en el río Misque. சேகுவாரா இது ஒரு பெயர் மட்டுமல்ல, உலக இளைஞர்களின் இரத்தத்தில் இன்னும் எரியும் ஒரு சிந்தனையாகும். அவர் முகம் ஒரு புகைப்படமாக மட்டுமில்லை, அது எதிர்ப்பின் முகம், சமத்துவத்தின் கனவு, அநீதிக்கு எதிரான மனித குரல். சேகுவாரா ஒரு தீப்பொறி. 1928 அர்ஜென்டினாவில் பிறந்த எர்னஸ்டோ சேகுவாரா மருத்துவராக தன் வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் வறுமை, சுரண்டல், பட்டினி, அடக்குமுறை ஆகியவற்றை கண்டபோது அவரது மனம் அமைதியாக இருக்கவில்லை. மருந்தால் சிலரை காப்பாற்றலாம், ஆனால் புரட்சியால் ஒரு சமுதாயத்தையே காப்பாற்றிவிட முடியும் என அவர் நம்புகிறார். அவர் வெறும் ஆயுத போராளி மட்டுமல்ல, அவர் ஒரு கனவுக்காரர். அவர் மனித சமத்துவத்தின் கவிஞர். அவர் மனிதனை அடிமையாக்க கூடாது என்று உயிரோடு எழுதிய வரலாறு. அவரது வாழ்க்கையின் பெருமை கியூபா விடுதலை போர்க்காலத்தில் பிடல் காஸ்ட்ரோவுடன் இணைந்தது. கியூபாவின் புரட்சியை வெற்றியடைய செய்தது. சேகுவாரா அவரது தோளில் துப்பாக்கி இருந்தாலும் இதயத்தில் மனிதநேயம் இருந்தது. அவர் அதிகாரத்திற்காக போராடவில்லை, அநீதியை உடைக்க போராடினார். அவர் சொன்ன ஒரு வரி உலகம் முழுவதும் இன்னும் ஒலிக்கிறது: உலகில் எங்காவது ஒருவருக்கு அநீதி நடந்தால் அதை உணரும் இதயம்தான் உண்மையான புரட்சியாளர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சேகுவாரா வாழ்ந்த காலம் முடிந்திருக்கலாம், ஆனால் அவர் விதைத்த சிந்தனை இன்னும் உயிரோடு இருக்கிறது. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், வாழ்க்கை என்பது சுயநலமாக வெற்றி பெறுவதற்கு அல்ல, மற்றவர்களும் மனிதர்களாக வாழும் உலகை உருவாக்குவதற்காக. அதனால் சேகுவாரா ஒரு மனிதர் அல்ல, ஒரு எரியும் மனச்சாட்சி, ஒரு அழியாத எதிர்ப்பு, ஒரு தலைமுறையின் தைரியமான கனவு. ஆகையால் தான் அவர் விழுந்தாலும் விதை போல விழுந்தார், எழுந்தாலும் மலை போல எழுந்தார்.
ஷேகுவாரா சென்ற திசையில் நடந்து சென்ற நாங்கள் மீண்டும் லா கிகுவேரா வந்தோம். நினைவில் அழியாத துயரமான நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தும் இடம் இதுதான். காவிய புகழ்பெற்ற ஷேகுவாரா கொல்லப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்தை அடைந்து அதற்கு முன்னால் சென்று உட்கார்ந்து கொண்டோம். நாய்கள் குறைத்துக் கொண்டிருந்தது. பதட்டமும் வேதனையும் நிறைந்த அந்த இரவை நினைத்து கொண்டு இருந்தேன். மாபெரும் துயரத்தில் மூழ்க பண்ணிய தோழரும் மனிதருமான ஷேகுவாரா இந்த இடத்தில் தான் கொல்லப்பட்டிருந்தார். வீரம் செறிந்த கெரில்லா போராளியாகவும் மேன்மையான லட்சியமும் கொண்ட மனிதராகவும் திகழ்ந்த ஷேகுவாரா இதே இடத்தில் தான் கொல்லப்பட்டார். ஷேகுவாராவின் மரணம் அவருடைய லட்சியத்தின் மரணம் இல்லை. அது அவருடைய யுத்தத்தின் முடிவும் இல்லை. அது வரலாற்று தொடக்கத்தின் ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைந்தது. அங்கும் இங்கும் அலைந்து 3 மணி தவறிய தேடலுக்கு பின் ஜூரோ பள்ளத்தாக்கின் வாயில் திறந்தது. பச்சை புல்வெளிகள், நீலம் கலந்த மலைகள், நடுவில் ஓடும் சிற்றாறு அழகாக கவர்ச்சியாக இருந்தாலும் வரலாற்றின் கனம் அதை மங்கலமாக்கியது. ஷேகுவாரா கைது செய்யப்பட்ட இடத்தில் ஒரு சிறிய நினைவு தூண் நின்றது. அதன் அடியில் ஹஸ்ட்ரா லா விக்டோரியா சிம்பே என்ற எழுத்துக்கள் மங்கலாக பொறிக்கப்பட்டிருந்தன. அதாவது வெற்றி வரையிலும் எப்போதும் போராடுவோம். காற்று அங்கே மட்டும் திடீரென நின்றது போல் இருந்தது. நாங்கள் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தோம். மரியோ அந்த நிசப்தத்தை கிழித்து கொண்டு ஒரு பழைய மரத்தின் வேர்களுக்கு அருகில் என்னை அழைத்துச் சென்றார். அருகில் ஒரு பெரிய கல் இருந்தது. அந்த பள்ளம் இப்போது அமைதியாக கிடந்தது. பச்சை புல்விரிப்பு, காட்டு மலர்களின் நிறங்கள். ஆனால் அந்த மரத்தடியில் ஒரு குண்டு குழி இருப்பதாக மரியோ சுட்டி காட்டினார். இந்த இடத்தில் தான் குயரா காலில் குண்டடிப்பட்டார். அவரது துணிச்சலை கண்டு பயந்த இராணுவத்தினர் அவரை எப்படி சுற்றி வளைத்தார்கள் தெரியுமா என்று என்னை கேட்டார். அவர் விளக்கியபடி காட்டின் ஒவ்வொரு மரமும் அன்றைய போராட்டத்திற்கு சாட்சியாய் நின்றது. கைது செய்யப்பட்ட பின் அவரை லா கிகோரேயா கிராமத்துக்கு இழுத்துச் சென்ற வழியில் இரத்த துளிகள் இன்னும் பாறைகளை உறைந்திருப்பதாக கிராமவாசிகள் நம்புகிறார்கள். அந்த பாதையில் நடக்கும் போது கால்கள் நடுங்கின. சிறு சிறு பாறைகள், முட்டிக்கொள்ளும் மரங்கள். ஊரை அடையும் போது பழைய பள்ளிக்கூடம் தெரிந்தது. அது சுவர்களில் பல துளைகள், துப்பாக்கி குண்டுகளின் அடையாளங்களாக தென்பட்டன. பள்ளத்தாக்கில் இருந்து திரும்பிய பின் லா கிகுயாராவின் சிறிய அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்தேன். ஷேகுவாராவின் கையெழுத்துடன் கூடிய கடிதங்கள், கிழிந்த உடைகள், கடைசி நாளில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொன்னது.
ஒரு படத்தில் அவர் சுருட்டு பிடித்தவாறு புன்னகைத்தார். அந்த புன்னகைக்கு பின்னே இருந்த துயரத்தை யூரோ பள்ளத்தாக்கு நன்றாக விளக்கியது. சூரியன் மறையும் சமயம் மாலையில் யூரோ கணவாயின் பாறைகள் பொன்னிறமாக மின்னின. காட்டு மலர்களின் மீது விழும் சூரிய ஒளி இரத்தத்தின் நிழல்களை மெல்ல மறைத்தது. மரியோ எனது கையில் ஒரு பழைய புகைப்படத்தை நீட்டினார். 1967 அந்த பள்ளத்தாக்கில் நின்ற கெரில்லாக்கள் குழு புரட்சி இறந்து விடவில்லை, அது இங்கே தூங்குகிறது என்று அவர் முணுமுணுத்தார். பொலிவியாவில் இருந்த யூரோ பள்ளத்தாக்கில் செய்த பயணம் எனக்கு ஒரு பாடத்தை கற்பித்தது. வரலாறு என்பது பூமியில் எழுதப்படும் ஒரு நாடகம். கால்கள் சோர்வாக இருந்தன, ஆனால் மனதில் ஒரு கணம் ஷேகோராவின் வாழ்க்கையின் இறுதி பகுதியை தொட்டுவிட்ட மகிழ்ச்சி. ஆனால் அது ஒரு வலிய உண்மையையும் நினைவூட்டியது. வரலாறு எப்போதும் அதன் காயங்களை எங்காவது பதித்து விடுகிறது. லா கிகுயராவின் பயணம் ஒரு வரலாற்று பயணம் மட்டுமல்ல, இயற்கையின் வலிமையையும் மனிதர்களின் கனவுகளின் நிலைத்தன்மையையும் புரிந்து கொள்ளும் பயணம். அந்த அடர்ந்த காட்டில் ஒவ்வொரு மரமும் ஒரு சாட்சி, ஒவ்வொரு காற்றும் ஒரு கதை சொல்கிறது. ஷேகோராவின் கனவுகள் இந்த பள்ளத்தாக்கில் தான் முடிந்தன, ஆனால் அவரது சிந்தனைகள் இன்னும் அந்த மரங்களின் இலைகளில் முணுமுணுக்கின்றன. ஒரு நாள் புதிய வேர்கள் முளைக்கும், புரட்சியின் விதைகள் மீண்டும் பூமியை தொடும். எர்னஸ்டோ ஷேகுவாரா ஒவ்வொரு புரட்சியாளரின் இதயத்திலும் அவர் வாழ்கிறார். Che Guevara's body was here displayed, but the other guerrillas were on the floor and behind the wall. On October 9, on October 10, all the exposition for the press.